ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பறக்கும் படையினர் தேர்தல் ஆணைய உத்தரவின் பேரில் மற்ற மாநிலங்களை விட தமிழகத்தில் அதிக அளவில் குவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் தமிழகத்தில் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் பணப்புழக்கம் அதிகமாக இருந்ததன் காரணமாகத்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றியடைந்தது என்று பல்வேறு கட்சியினர் புகார் அளித்த பெயரில் தற்பொழுது நாடாளுமன்ற தேர்தலிலும் அதே நிலைமை உருவாகாமல் இருப்பதற்காக தற்பொழுது பறக்கும் படையினர் அதிக அளவில் செயல்பட்டு வருகிறார்கள். இந்த நிலையில்தான் ஒரு நபர் 50,000 ரூபாய்க்கு அதிகமாக வெளியில் எடுத்து செல்லக்கூடாது என்றும் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார்கள். அதற்கான உரிய ஆவணங்கள் எதுவும் இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக பணம் திருப்பி தரப்படாது என்ற உத்தரவையும் தற்பொழுது தேர்தல் ஆணைய அதிகாரிகள் வெளியிட்டுள்ளனர். இந்த நிலையில்தான் காஞ்சிபுரம், திருவாரூர், ஈரோடு போன்ற தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினர்கள் வேட்பாளர்களின் ஆதரவுகளை பெறுவதற்காகவும் வெற்றியடை செய்ய வேண்டும் என்றும் தற்பொழுதே பணப்பட்டுவாடா செய்து வருவதாக தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. மேலும் இந்த பகுதிகளில் அதிக அளவில் பறக்கும் படையினர் குவிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. ஒன்றல்ல இரண்டல்ல 75 கோடி பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறார்கள் பறக்கும் படை அதிகாரிகள் புதுச்சேரியில். இது நிச்சயமாக தமிழகத்தில் இருந்து செல்லப்பட்டுள்ள பணம்தான் என்றும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரே நேரத்தில் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ஒரே ஒரு தொகுதியில் போட்டியிடக்கூடிய புதுச்சேரியில் தமிழக திராவிட முன்னேற்ற கழகம் தற்பொழுது வேட்பாளர்களை வெற்றியடை செய்வதற்காக பணங்களை பங்கீடு செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கலாம் என்ற ஒரு தகவலும் தற்பொழுது பறக்கும் படை தரப்பிலிருந்து தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே போதைப்பொருள் பணத்தின் மூலமாகத்தான் கட்சியை நடத்தி வருவதாக பலரும் குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் தேர்தல் ஆணைய பத்திரத்தின் மூலமாக 1350 கோடி தனியார் நிறுவனங்களின் நிதிகளை பெற்று அவருக்கு சாதகமாக பல சலுகைகளையும் திமுக அரசாங்கம் செய்து வருவதாக குற்றச்சாட்டுகளை எழுப்பியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நிச்சயமாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் பணங்களை விநியோகம் செய்யும். அதை தடுத்து நிறுத்துவதற்காக தேர்தல் ஆணைய அதிகாரிகள் பல கட்ட முயற்சிகள் செய்ய வேண்டும் என்றும் ஆம்புலன்ஸ் உள்பட அனைத்திலும் சரிபார்த்துதான் அனுப்ப வேண்டும் என்றும் தற்பொழுது கூறியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். 75 கோடி உரிய ஆவணங்கள் எதுவும் இல்லாத காரணத்தினால் 2 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விசாரணையின் முடிவில் இதில் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறார், எந்த தொகுதியின் வேட்பாளர் உறுதி செய்யப்பட்டுவிட்டால் அத்தொகுதியில் அவர் மீண்டும் போட்டியிட தடை விதிக்க தேர்தல் ஆணையம் உத்தரவுகளையும் பிறப்பித்திருக்கிறது. விசாரணையின் முடிவில்தான் அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளும் வெளியாகும். 2021 சட்டமன்ற தேர்தலில் பல கோடி வியாபாரம் நடந்தது என்றும் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் கண்ணில் மண்ணை வீசி போட்டு கிட்டத்தட்ட பல கோடி பணப்பட்டுவாடா செய்துதான் திமுக ஆட்சியை அமைத்தது என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறுவது சரியா என்பதை உங்களது கருத்துக்களையும் கைப்பற்றப்பட்ட பணத்தை என்ன செய்யலாம், யாருக்கு கொடுக்கலாம் என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.